ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நம்ம ஹோம்மேட் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது பார்த்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் மசாலா ரெடிமேட் வாங்கி போடுறத விட ஹோம்மேட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்து போடும்போது பிரியாணி, வெஜ் பிரியாணி, நான்வெஜ் ரெசிபீஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். இந்த பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும், நம்ம குக்கிங் வந்து சூப்பர் டெலிஷியஸ் ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மிளகு, சீரகம், சோம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி, ஒரு 11 ஐட்டம்ஸ் டோட்டலாக இருக்குது. நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குண்டூர் சில்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கலருக்கு 4-5 வேடிக்கை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு நல்லா கண்டெய்னர் ஹீட் ஆனதும் இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணாதீங்க, நல்லா சூடாகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோம்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தனியா போட்டுட்டோம், மசாலாஸ் போட்டுட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கலாம். அதாவது வர மிளகாய், குண்டூர் சில்லியும் எடுத்து வச்சுருக்கேன், பேடிகை எடுத்து வச்சுருக்கேன். கலருக்காக தான் பேடிகை போட்டிருக்கோம். ஓகே, இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது, உங்களுக்கு தெரியும் இது ஃப்ரை ஆகும்போது. இந்த முறை நான் வந்து நட்மெக், அதாவது ஜாதிக்காய் போடல. லாஸ்ட் டைம் பிரியாணி மசாலா ரெடி பண்ணும்போது நான் நட்மெக் போட்டிருக்கேன். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு கல்பாசி போட்டிருக்கேன். நட்மெக்கும் போட்டால் ஓவர் பவர் ஆகிடும், அதனால் நான் கல்பாசி போட்டிருக்கேன், நட்மெக் போடல. லாஸ்ட் டைம் போட்டிருக்கேன், நட்மெக் போட்டிருக்கேன், கருப்பு ஏலக்காய் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது மசாலாஸ் நம்ம ஃப்ரை பண்ணதெல்லாம் கூலானதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணின்னு வந்துட்டோம். இப்போ இது வந்து மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணதுனால கொஞ்சம் சூடு இருக்குது. இது நல்லா கூலாகட்டும். கூலானதுமே நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், எனக்கு நான் 1 ஸ்பூன் தான் எடுத்தேன். நீங்கள் என்ன வே பண்ணி கூட 100 கிராம் 200 கிராம் அப்படி எடுத்து ரெடி பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு பிரியாணி மசாலா நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மசாலாஸ் ரெடி பண்ணிவிட்டு இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you all in நெக்ஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சமாக கூட ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாய்.